Hello viewers, I am Maitli. In 11th Max Binomial Theorem Sequences and Series exercise 4.3 oda 12th sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. In a certain town, a viral disease caused several health hazards upon its people, disturbing their normal life. It was found that and each day the virus was caused the disease spread in geometric progression. ஸோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ் பார்ட்டிகல் கெட்ஸ் டபுள் ஈச் டே. ஸோ ஒரு நாள் அது டபுள் ஆகிட்டே வருது, பீயிங் 5 பார்ட்டிகல்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட் என்ன இருந்ததுன்னா 5 பார்ட்டிகல்ஸ் தான் இருந்தது. அது டபுள் ஆகுதுன்னா செகண்ட் டே 2 × 5 இருக்கும். இன்னொரு டபுள் ஆகுதுன்னா 2 × 5 இருக்கும். இது இருக்கிறத விட இது × 2 ஆகும். இப்படியே போயிட்டே இருக்கு. Find the day when the infections virus particle just grow over 1,50,000 units ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் 1,50,000 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1,50,000 விட ஜாஸ்தி, ஓவர்னா அதை விட ஜாஸ்தியாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குதுன்னா எஸ்என் வந்து 1,50,000 விட ஜாஸ்தியாக எப்போ வரும்னு கேட்குறாங்க. எந்த நாளில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வந்து கேட்குறாங்க என்னன்றது. இப்போ நம்மளுக்கு எஸ்ன்றதுனால இது டோட்டல் நம்பர் ஆஃப் வைரஸ்ன்றதுனால தான் இது எஸ்என் போட்டிருக்கோம். அந்த நாளில் எவ்வளோ வைரஸ் இருக்குன்னு அவங்க அந்த நாளில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. ஓவராலாக மொத்தமாக இவ்வளோ வைரஸ் வந்து க்ரோ ஆகிருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம இதை எஸ்என்னில் போடுறோம். எஸ்என் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும், இது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் போது a r⁻n - 1/r-1 is greater than 1,50,000 சொல்லி போட போகிறோம். ஏ உங்களுக்கு தெரியும் 5ன்றது, ஆர் வந்தீங்க இது ஆர் பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 வருது. ஸோ ஏ 5, ஆர் வந்து 2. ஸோ 2 பவர் n தான் தெரியாது, -1/2 - 1 is greater than 1,50,000. இப்போது இது பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். ஸோ 2 - 1 1, அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மல்டிப்ளேயில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இதை நீங்கள் டிவைடில் கொண்டு வரலாம். ஸோ 2n - 1 இஸ் கிரேட்டர் தென் டிவைடில் வந்துச்சுன்னா சாரி 1,50,000 divided by 5. 5 3s are 15. இப்போ 2 0 2 0 30,000 ஆயிடுச்சு. -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது +1 ஆகிடும். ஸோ 2n இஸ் கிரேட்டர் தென் 30001 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2n இஸ் கிரேட்டர் தென் 30,001 இருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பேஸ் சேம் ஆக்கலான்னு பார்த்தாலும் 1 இருக்கும்போது 2 டேபிள்ஸில் அது போகாமல் இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா லாக் 2 சைடுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளையிங் லாக் ஆன் போத் த சைட்ஸ். இப்போது பவர் எதாக இருந்தால் பவர் முன்னாடி வந்துடும். ஸோ இது வந்து n log 2 is greater than log 30,001. இப்போ n விட்டு இது டிவைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ n இஸ் கிரேட்டர் தென் log 30,001/log 2ன்னு வரும். இப்போ 30,001க்கு லாக் பார்த்தீங்கன்னா சாரி n இஸ் கிரேட்டர் தென் 4.4771 வருது. பை log 2 log புக்கில் பாருங்கள் 0.3010. இப்போ இது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்லி × 1000 × 1000 போட்டு டெசிமல் பாயிண்ட் எடுத்துருங்க. 10,000 போட்டு டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா 44771/3010 வரும். இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா n இஸ் கிரேட்டர் தென் 14.874 வருது. 14 பாயிண்ட் சம்திங்னு வந்துட்டாலே நம்ம இமீடியட்டாக கிரேட்டர் தென் 14 வந்துட்டாலே நம்ம n இஸ் ஈக்குவல் டு 15 எழுதலாம். ஸோ இப்போது therefore நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா therefore வைரஸ் பார்ட்டிக்கல் grow over 1,50,000 units in 15 days போடலாம். ஸோ இதுதான் final answer for the sum.
அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.